இதை கூட எடுத்துக்கிறங்க. மருந்து மாத்திரை அதிகமா சாப்பிட்டா அது நல்லதுன்னு சொல்ல முடியுமா? அது கூட என்ன செய்யும்? இந்த டாக்டர் போய் மருந்து நல்லா தான் இருந்தா மருந்து சாப்பிட்டு வந்தா அதோட கை வழங்காம போச்சுங்கிறீங்களா இல்லையா? அந்த மருந்து ஒருத்தருடைய கையே காலி பண்ணிருக்கா இல்லையா? அதனால எல்லாத்துலயும் கேடு இருக்குது. பாம்பு கடிச்சா தான் கேடு, தேளு கொட்டினா தான் கேடுன்னு கிடையாது. திங்கிற சோத்துல கேடு இருக்குது, ஊத்திர குழம்புல கேடு இருக்குது, பருப்புல கேடு இருக்குது, ரொட்டில கேடு இருக்குது, எல்லாத்தையும் கேடு இருக்குது. ஆனா பாதுகாப்பு தெரிவிக்க நான் பாதுகாப்பு தெரிவிக்க என்கிட்ட கேட்டுக்க எல்லாத்தையும் நான் ரெண்டும் சேத்தனை படிச்சு வச்சுக்கிறேன். கெட்டதுன்னு நீ சொல்லக்கூடியதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா கூடுதலா கெட்டது இருக்குன்னு அர்த்தம். கெட்டது நல்லது இல்லையா? பாம்புல நல்லது இல்லையா? பாம்பு கிடைச்சா விஷம் சேருதான். அந்த விஷம் இல்லாட்டி இன்னைக்கு உலகத்துல மனுஷன் உயிர் பிழைக்க இயலுமா? ஆபரேஷன் எல்லாம் பண்றானே, ஆபரேஷன் பண்ணா நம்ம அறுத்தவன ரத்தம் ஓடணுமா இல்லையா? அறுத்தா ரத்தம் ஓடுமுலங்க. உங்களை அறுக்கிறான் ஆபரேஷனுக்காக வேண்டி, அறுத்தவன ரத்தம் ஓடணும். ரத்தம் ஓடணும் ஆள் காலி ஆயிருவீங்க. ஓடுற ரத்தம் நிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு விஷம் வேணும். அந்த விஷத்தை ஏத்துனாத்தான் அந்த ரத்தம் ஓடுவதை என்ன செய்யாது? நிறுத்தும். நிறுத்தினாத்தான் அவன் உசுரோட வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்ண ஏழு. அதுல நல்லது இருக்கத்தானே செய்யுது. நாயில நல்லது இல்லையா? நாயில இன்னைக்கு இதுக்கெல்லாம் அதெல்லாம் மருந்து தயாரிக்கிறான். எதுக்கு? அம்மை நோய்க்கலாம். அப்ப அந்த மாதிரியான எல்லாத்துலயும் இருக்கு. நாய், பன்றி, கழுதை எதை எடுத்தாலும் சரி அதெல்லாம் நல்லது இருக்குது. கெட்டது ஜாஸ்தியா இருந்தா கெட்டதுன்றோம், நல்லது ஜாஸ்தியா இருந்தா நல்லதுமோ. ஆனா 100% நல்லது உலகத்தில் எதுவும் கிடையாது, 100% கெட்டதும் உலகத்துல கிடையாது. நம்முடைய மலம் கூட 100% கெட்டது கிடையாது. ஒரு பண்ணிக்கு உணவா இருக்கா இல்லையா? அது ஒரு இன்னொரு ஜீவனுக்கு உணவா இருக்கா இல்லையா? அதுல இருந்து நமக்கு நன்மை கிடைக்கா இல்லையா? எது கெட்டது? ஒண்ணு கெட்டது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் படைச்ச எதுவுமே இல்ல. சில கெட்டது கூட இருக்கு, கொஞ்சம் தூக்கலா இருக்கு, அவ்வளவுதான். 90% கெட்டது இருந்தா கெட்டதுன்றோம், 10% நன்மை இருந்துச்சுன்னா அதை கணக்கில் எடுத்துக்கிற மாட்டோம். 90 நன்மை இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லதுன்றோம். நல்லது கெட்டது கிடையாதுமோ? அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா மின்சரி மகளக், பாதுகாப்பு தேடுங்க. எதுல இருந்து பாதுகாப்பு தேடுங்க? என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. நான் தான் வைகரை பொழுதுக்கு சொந்தக்காரன், விடியலை ஏற்படுத்துறவன், வெளிச்சத்தை ஏற்படுத்துறவன், உங்க வாழ்க்கையில பிரைட் ஏற்படுத்துறவன். என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. எதை விட்டு பாதுகாப்பு தேடுங்க? மின் ஷர்ரி மா ஹலக், நான் படைத்திருக்கிற அனைத்தினுடைய தீங்குகளை விட்டும். நான் எதையெல்லாம் படைத்திருக்கிறேனோ எல்லாத்திலையும் தீங்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கிறது. எல்லா தீங்கை விட்டு என்கிட்ட பாதுகாப்பு அப்பீல் போட்டுக்க, டெய்லி போட்டுக்க. இதுக்கு முந்தி ஒரு பாதுகாப்பு என்னங்க இருக்கு? மனுஷன் ஆன்மீகத்துக்கும் பாதுகாப்பு தேடிக்கிறான், உடல் உலக ரீதியா உள்ளதுக்கு பாதுகாப்பு தேடிட்டான்னு சொன்னா இதுக்கு மிஞ்சின ஒரு பாதுகாப்பு தேவை கிடையாது. அது மாதிரி எல்லாம் சூரிய, சந்திரன், கடல் கூட நல்லது இருக்கு, கெட்டது இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம்? பாதுகாப்பு தரோம். சரி மகள, இந்த ஷர்ரிலே அல்லாஹ் என்ன செய்யறான்? இது விலைக்கு சொல்ல வேண்டியது இல்ல. எல்லாத்துலயும் ஒரு லிமிட்டுக்கு மேல போனா கேடு இருக்குது என்பதை நம்ம அறிவை கொண்டே என்ன செய்யறோம்? விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா ஒமின் ஷர்ரி, இரண்டாவது இன்னொரு பாதுகாப்பு தேடுகிறோம். ஒமின் ஷர்ரி ராசிகின் இதா வகப். ராசிக்கு என்று சொன்னால் அதுவும் சந்திரன் தான். சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கும் பொழுது, மறையும் பொழுது அர்த்தம் இருக்கிறது, கிரகணம் பிடிக்கும் பொழுது என்ற அர்த்தம் இருக்கிறது. அந்த கிரகணம் ஏற்படும் பொழுது ஏற்படும் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லது சந்திரன் இருள் நீங்கும் பொழுது, வெளிச்சம் நீங்கும் பொழுது, இருள் அடையும் பொழுது ஏற்படுகிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அதுக்கு கூட ரெண்டு விதமான அர்த்தங்கள் அது கொடுக்கலாம். ரெண்டுமே கேடு. இப்ப கிரகணம்ங்கிறோம்ல, இப்ப சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுது, கிரகணத்தினால கேடா இல்லையா? கேடு, பயங்கரமான கேடு. ஆனா அந்த கேடை நம்ம அனுபவிக்கல. அந்த கேடு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன வாய்ப்பு இருக்கிறது? நம்ம சயின்டிபிக்கா என்ன சொல்றோம்? சூரியன், சந்திரன், பூமி மூணு ஒரே நேர்கோட்டில் வந்தா தான் கிரகணம் ஏற்படும். கிரகணம் ஏற்படுறதா இருந்தா ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது இந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை சந்திரனுக்கு வெளிச்சம் சூரியன் வாங்கித்தானே தருது. சந்திரனுக்கு சுயமா வெளிச்சம் கிடையாது. அந்த காலத்து தஸ்மி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ரேடியம் தஸ்மி பண்ணி, அதை தஸ்மி பண்ணி கை விட்டுவாங்க தெரியுமா? வெளிச்சத்தில் வச்சுட்டு காட்டினா வெளிச்சமா இருக்கும், லைட் ஆஃப் பண்ணாலும் வெளிச்சமா இருக்கும். அதுக்குள்ள வெளிச்சமெல்லாம் கிடையாது. அதுல என்ன தன்மை இருக்குன்னு அப்படி வாங்கி இப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணும். வாங்கி என்ன செய்ய, வெளிச்சத்தை திருப்பி அடிக்கிற வேலை தான் அந்த அதுல இருக்கிற அந்த தஸ்மி மணியில. ரேடியம்னு சொல்றாங்க இல்லையா, ரேடியம் எழுத்துலாம் எழுதுறானா இல்லையா, அதுல இருந்து ஒண்ணு வெளிச்சம் வர்றது கிடையாது. ரேடியத்துல போர்டு வச்சிருந்தாங்கன்னா அப்படி அடிக்குமே அங்க இருந்து இந்த வெளிச்சம் போய் அடிச்சு அதை தூக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி மூஞ்சில் அடிக்கும். சந்திரன் மண்ணு தான் அது. அதுல பிரைட் ஆகுறதுக்கு சூரியன் மாதிரி நெருப்புலாம் ஒண்ணு கிடையாது. அள்ளிக்கிட்டே காட்டிட்டாங்க மண்ணு தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சு ராம்ஸ்டாங் போய் சந்திரன்ல இருந்து எடுத்துட்டு காட்டுறா மண்ணு தான் இருக்கிறது. அந்த மண்ணுல என்ன இருக்குன்னு கேட்டா சூரியன் வெளிச்சம், அந்த பயங்கரமான வெளிச்சம் அடிக்கும் பொழுது அதுல பட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். சூரியனுடைய வெளிச்சம் அந்த மண்ணுல பட்டு பூமியை நோக்கி திரும்பி நமக்கு வெளிச்சம் அடிக்குது. அதான் நிலவுங்கிறோம். எந்த அளவு கொஞ்சமா அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனா 1வது பிறங்கிறோம், அதிகமா அடிச்சா 3வது பிறங்கிறோம், முழுசா அடிச்சுன்னா 15ங்கிறோம், மரம் குறைய ஆரம்பிச்சிடும், இந்த டைரக்ஷன் குறையும். முழுசா பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பூமியை நோக்கி உள்ள இந்த டைரக்ஷன் திரும்ப 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 கூடும், குறையும். அப்ப கிரகணம் எதனால ஏற்படுது? அப்ப
இந்த பூமியுடைய சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன்ல படாம பூமி வந்து குறுக்க நடுக்கும். இந்த சூரிய வெளிச்சம் அதுல படாது. குறுக்க நடுக்குச்சுன்னா என்ன ஆகும்? சந்திரன் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. அது சுய வெளிச்சம் தான் அதை தந்துகிட்டு இருக்கும். இது பட்டா தானே தரும். கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் இப்படி அடிக்கிறோம், ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நடுவுல நான் நின்றுக்கிட்டா கண்ணாடி வருமா? கண்ணாடிக்கும் அந்த இன்னொரு ஒரு லைட், கண்ணாடியில் லைட் ஒருத்தன் டார்ச் அடிக்கிறான், கண்ணாடியில் அடிக்கிறான், கண்ணாடியில் அடிச்சு மூஞ்சில வந்து படுது. இப்ப ரெண்டு கண்ணோட நான் வந்து நின்றுக்கிட்டா வராது. அந்த மாதிரி வருது. அப்ப ஒரு நேர்கோட்டில் மூணுமே வருது. இப்படி நிற்கும், நேர்கோட்டு இது இங்க வந்துடும். இப்படி நின்றா தான் கிரகணம் ஏற்படுது. இப்படி நிக்கிறது ஆபத்தானதான் இல்லையா? உலகத்துல எல்லாம் ஈர்க்கக்கூடியது. சும்மா நின்றுட்டு இருக்கல, மூணு தூணை நட்டி வச்சா நீங்க ஆபத்து ஒண்ணு வராது. மூணு இழுக்கக்கூடியதா இருந்தா இதுவும் இப்படி இழுக்குது, இப்படி இழுக்குது, இது இப்படி இழுக்குது, எல்லாம் ஈர்ப்பு. நம்மளை இவ்வளவு வேகமா சுத்தி கூட கீழே விழாம இருக்கோம்னா என்ன காரணம்? பூமி நம்மளை இழுக்குது. அப்ப ஈர்ப்பு சக்தி உள்ள மூன்று சக்திகளும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது இதனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுனுச்சுன்னு வைங்க, சர்வ பூமியை ஒரு இழுப்பு இழுப்பு ஒரே முட்டு முட்டுனுச்சுன்னா காலி. சூரியன் இழுப்புடைய சக்தி கொஞ்சம் கூட போனாலும் காலி தான். எதனுடைய ஈர்ப்பு அதிகமான ஆபத்தான ஒரு கட்டம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகணத்துக்கு ஒரு தொழுகையை உண்டாக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரகணத்தை நீங்கள் கண்டீர்களே ஆனால் தொழுவுங்க, விலகிற வரைக்கும் தொழுவுங்க, அது வந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினது வந்து புகாரியில 999வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதனால வந்து இதெல்லாம் வந்து பாதுகாப்பு தேடுறது யாருடைய மூத்துக்கோ யாருடைய ஹயாத்துக்கோ ஏற்படுறது இல்ல, பாதுகாப்பு தேடுங்கிறாங்க. அப்ப சூரிய கிரகணம் அந்த மாதிரி கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களில் நமக்கு இந்த உலகத்துக்கு டோட்டல் உலகத்துக்கு ஆபத்து கூட இருக்கிறதுனால அதை பர்டிகுலரா அல்ல குறிப்பிட்டு என்ன செய்யறான், பாதுகாப்பு தேட சொல்றான் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மின்சரி காசிக்கின் சந்திரனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இதா வகப், அது மறைந்து விடும் பொழுது, அது ஒளி இழந்து போகும் பொழுது, கிரகணம் ஏற்படாம இருட்டா போச்சு. இருட்டினால தானே பாம்புக்கும் பழுதுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. வெளிச்சம் நல்ல பிரைட் அடிச்சுன்னா நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவோம்ல. அப்ப இருள்களினால் ஏற்படுகிற தீங்குகளை விட்டும் கருத்தை செஞ்சுக்கலாம், ரெண்டு மாதிரி செஞ்சுக்கிறோம். அப்ப இது எல்லாமே நம்ம துன்யாவுடைய பாதுகாப்பு தான். இதெல்லாம் இது எல்லாமே எதுல சேருதுன்னு கேட்டா உடல் ரீதியான, நம்ம பொருள் ரீதியான, நம்முடைய அது மாதிரி உறுப்புகள் ரீதியான ஒரு பாதுகாப்பை இது சொல்லித் தருகிறது. மின்சரி காசுக்கு நிதாபக்கம். அடுத்து என்னன்னு கேட்டா இதான் முக்கியமானது. இதுலதான் நிறைய பேர் தப்பான கருத்துக்கள்லாம் கொண்டிருக்கிறாங்க. அதான் என்னன்னு கேட்டா ஒமின் சர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதக்கூடியவர்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். நஃபாசாத்னா ஊதக்கூடியவங்க, ஊதக்கூடியவர்கள் கூட அதனுடைய நிறைய அர்த்தம் கிடையாது. ஊதக்கூடிய பெண்கள், நஃபாசாத்தி என்பது பெண்பாளுக்குரிய சொல். அரபு மொழியில ஆம்பளைக்கு நஃபாசாத்னு சொல்லக்கூடாது. அப்ப நஃபாசாத்னா பொம்பளைக்கு தான் யூஸ் பண்ணணும் அந்த வார்த்தையை. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா மூணு விஷயத்துல பாதுகாப்பு தேட சொல்றான். ஒண்ணு வந்து மின்சரி மகளக், அவன் எதையெல்லாம் படைச்சிருக்கிறானோ அனைத்து தீங்கை விட்டும் பாதுகாப்பு, அனைத்தினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு. இரண்டாவதாக இந்த சந்திரனுக்கு ஏற்படுகிற கிரகணம் அல்லது சந்திரன் போவதால் ஏற்படுகிற இருட்டு, அதனுடைய தீங்கை விட்டும், இருட்டினுடைய தீங்கை விட்டும் அல்லது கிரகணத்துடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் சொல்றான். ரெண்டுலையுமே நமக்கு ஆபத்துகள் ஏற்படுகிறது. மூணாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒமின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகிறவர்களுடைய, ஊதுகிற பெண்களின் தீங்குகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு அப்படிங்கிறான். அப்ப முடிச்சில ஊதக்கூடிய பெண்கள் என்று வந்தவுடனே இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான், அதாவது சூனியம் ஒண்ணு இருக்குது, முடிச்சில ஊதி சூனியம் பண்ணுவாங்க, சூனியம் பண்ணி செய்வின பில்லி சூனியம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி நம்மளை வீழ்த்திராம இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம பாதுகாப்பு தேடுறோம். சூனியம் ஒண்ணு உண்டு, சூனியம் செய்ய முடியும், முடிச்சுகள்ல ஊதி நம்மளை பிரட்டிட முடியும், அது வந்து இந்த ஆயத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த ஒரு கருத்தை நம் முன்னால வைப்பாங்க. மின்சரி நஃபாசாத்தி ஃபில் உகத்ங்கிறதுக்கு முடிச்சுகளில் ஊதுகிற பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் வருகிறது. இது சிகரத்தான் குறிக்கிறது. சிகர்னா பில்லி சூனியம் என்று சொல்றாங்க இல்லையா, அதாவது மந்திரத்தில் ஒருத்தனை வீழ்த்துவது. அது சிகருக்கு தமிழ்ல சொல்றதா இருந்தா கத்தியை கொண்டே குத்தி ஒருத்தனை வீழ்த்தலாம். இது வந்து யாரும் மறுக்க இயலாது. விஷத்தை கொடுத்து ஒருத்தனை வீழ்த்தலாம், ஒண்ணுமே செய்யாம இப்படி வீழ்த்த முடியாது. இப்படி தலை பிடிச்சு இருக்கிறோமா, இதுதான் சிகருங்கிறது. இது முடிவுங்கிறாங்க. நாம முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். முடியும் என்று முஸ்லீம் சகோதரர்கள் சில பேர் சொல்லிக்கொண்டு, முஸ்லீம் அறிஞர்கள் சில பேர் சொல்றாங்க, சில பேர் இல்ல பல பேர் சொல்றாங்க. அந்த பல பேரும் தங்களுடைய கூற்றுக்கு ஆதரவா என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா இந்த மின்சரின் நஃபாசாத்தி ஃபில் உகத் என்ற இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு முடிச்சுகளில் ஊதக்கூடிய அவர்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறோம் இல்லையா, அதனால முடிச்சுகள்ல ஊதுறதுங்கிறது சிகர் தான், சூனியம் தான், அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால
இந்த முடிச்சுகளில் ஊதுறதுக்கு என்ன அர்த்தம் என்பதை அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம விளங்கி வச்சிருக்கணும். சிகுருன்னு ஒண்ணு செய்ய இயலுமா, அது மார்க்கத்துல சாத்தியம் இருக்குதா என்பதையும் தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த வசனத்தை அப்படியே நம்ம நிறுத்தி வைத்துக் கொண்டு சிகுருன்னா என்ன, அதை பத்தி ஒரு சந்தேகம் இல்லாத வகையில பில்லி சூனியம் சிகுருன்னு இந்த மாதிரி சொல்றாங்களே, அப்படிலாம் செய்ய இயலுமா, அதுக்கு வழி இருக்குதா, அதை மார்க்க அனுமதிக்குதான்னு வேற ஆதாரங்களை கொண்டு தீர்மானிச்சுக்கிட்டோம்னா இந்த வசனத்திற்கு என்ன செய்யலாம்னு முடிவு. கேட்கட்டு மாத்தணுமா? மாத்து